Hi, welcome you to learn English. Verb வேலையை குறிக்கும் வார்த்தை, அதாவது வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேர்போட வேரியஸ் ஃபார்ம்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதோட டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஆட் ஆகும். இப்போ இங்கே பாருங்களேன், ஸ்பீக் அப்படின்னு இருக்கு, ஸ்போக் அப்படிங்கிற ஃபார்ம், ஹேஸ் ஸ்போக்கன், இஸ் ஸ்போக்கன், ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங், இது எல்லாமே இங்கிலீஷில் பேசுகிறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹேஸ் ஸ்போக்கன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட், இது எந்த டென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ரிலேட்டடாக. இந்த டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ஹேஸ், ஹாவ், இந்த ரெண்டுமே பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் ஹேஸ், ஹாவ். ஸோ he has spoken fast, அவர் வேகமாக பேசிவிட்டார். ஹேஸ் அப்படிங்கிறது சிங்குலர், அதுவே ஹாவ் வந்துச்சுன்னா ப்ளூரல். they have spoken loudly, அவர்கள் சத்தமாக பேசிவிட்டனர். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒரு செயல் நிகழ்காலத்தில் நடந்து முடியுது அப்படின்னா அந்த முடிகிற செயலுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ணுவோம். இட் ஹேஸ் ஸ்போக்கன் பியூட்டிஃபுல்லி, இது அழகாக பேசிவிட்டது. ஐ ஹாவ் ஸ்போக்கன் அபவுட் திஸ், நான் இதை பற்றி பேசிவிட்டேன். ஓகே, இந்த ஸ்போக்கன் அப்படிங்கிற வார்த்தை என்னது? ஸ்பீக் அப்படிங்கிற வேர்ப், ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன். ஸோ ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப பாஸ்ட் டென்ஸும் தெரிஞ்சிருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்பீக் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் வேர்ப். ஸ்போக் பாஸ்ட் வேர்ப். ஹேஸ் ஸ்போக்கன் நம்ம இப்போ தான் பார்த்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இஸ் ஸ்போக்கன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பாசிவ் ஃபார்மில் வரும். ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங், இது எந்த டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் வெகு நாட்களாக நடந்துக்கிட்டே இருக்குது, ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங், வெகு நேரமாக நடந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இஸ் ஸ்பீக்கிங், ஆர் ஸ்பீக்கிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம், ஹேஸ் ஸ்போக்கன். ஸோ ஹேஸ் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், ஹாவ் ப்ளூரல் பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா ஹாவ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இஸ் ஸ்போக்கன், ஹிஸ் விஷ் இஸ் ஸ்போக்கன் பை தி பிரின்சிபல், அவருடைய விருப்பம் முதல்வரால் பேசப்பட்டிருக்கிறது. இந்த இஸ், ஆர் அப்படிங்கிற வார்த்தை பி வேர்ப்ஸ். இஸ், ஆர், ஆம் இதெல்லாமே பி வேர்ப்ஸ். இருக்கிறது அப்படிங்கிற பொருள் கொடுக்குது. His wish is spoken by the principal. Their achievements are spoken. அவர்களுடைய சாதனைகள் பேசப்பட்டன. Their achievements are spoken. Your doubt is spoken by teachers. உனது சந்தேகம் ஆசிரியர்களால் பேசப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. எல்லா ஃபார்ம்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். குறிப்பிடுற மாதிரி ஒரு செயல் வெகு நாட்களாக வெகு நேரமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங், அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், பீன் அப்படிங்கிற வார்த்தை வருது, வேர்போட ஐஎன்ஜி ஆடாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹேஸ் சிங்குலர், ஹாவ் ப்ளூரல். ஹி ஹாஸ் பீன் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ், அவர் இதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறார். ஹி ஹாஸ் பீன் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ். தே ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் ஃபார் அ ஹோல் டே, ஒரு நாள் முழுக்க அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. தே ஹாவ் பீன் ஸ்பீக்கிங். ஸோ பீன் வரணும், வேர்போட ஐஎன்ஜி வரணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் வெகு நாட்களாக வெகு நேரமாக குறிப்பிடும்படி, அதாவது தனியாக தெரியுது அவங்க இதை பற்றியே பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஹி ஹாஸ் பீன் ஸ்பீக்கிங், தே ஹாவ் பீன் ஸ்பீக்கிங். அதே சமயத்தில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்களேன், ஒரு செயல் அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு பி வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இஸ் யூஸ் பண்ணுறோம், ஆம் யூஸ் பண்ணுறோம், ஆர் யூஸ் பண்ணுறோம். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ இஸ் ஸ்பீக்கிங் நவ், அவர் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறார். தே ஆர் ஸ்பீக்கிங் நவ், அவர்கள் இப்போது பேசிக்கொண்டிருக்கின்றனர். ஐ ஆம் ஸ்பீக்கிங், ஐ வந்த உடனே ஆம் வருது, நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் ஸ்பீக்கிங். ஸோ ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங், இஸ் ஸ்பீக்கிங், ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரொம்ப நாட்களாக ரொம்ப நேரமாக ஒரே விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அந்த நேரத்தில் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்பீக் அப்படிங்கிற வேர்டை அப்படியே நம்ம யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் வர்றப்போ மட்டும் ஒரு ரூல் அப்ளை பண்ணுவோம்.
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு ரூல் அப்ளை பண்ணுவோம். அது முக்கியமான ரூல். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். தட் இஸ் த ரூல். ஹீ ஸ்பீக்ஸ் ஃபாஸ்ட். ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை. அதனால் ஸ்பீக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். தே ஸ்பீக் லவுட்லி, இது பன்மை. எல்லா சென்டென்சஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. இட் ஸ்பீக்ஸ் பியூட்டிஃபுல்லி, ஐ ஸ்பீக் அபவுட் திஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் முக்கியமான ரூல். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஸ்போக், ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். ஸோ ஒவ்வொரு வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கடந்த காலம், கடந்த காலத்தை குறிக்கிறப்ப பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம சொல்ல முடியும். ஹீ ஸ்போக் ஃபாஸ்ட். தே ஸ்போக் லவுட்லி, அவர்கள் சத்தமாக பேசினர். இட் ஸ்போக் பியூட்டிஃபுல்லி. ஸோ பன்மைக்கும் பாஸ்ட் வேர்ப் தான், சிங்குலராக வந்துச்சுனாலும் பாஸ்ட் வேர்ப் தான். ப்ரெசன்ட் டென்ஸில் ஆட் பண்ணுற மாதிரி எஸ் எல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இட் ஸ்போக் பியூட்டிஃபுல்லி, இது அழகாக பேசியது. ஐ ஸ்போக் அபவுட் திஸ், நான் இதை பற்றி பேசினேன். டூ ஸ்பீக், டஸ் ஸ்பீக். இந்த டூ வேர்ப்ஸ் முன்னாடி வரலாமா? தே டூ ஸ்பீக் நவ், அதுக்கும் தே ஸ்பீக் நவ் இந்த சென்டென்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே சேம் மீனிங் தான். அவர்கள் இப்போது பேசுவார்கள். இது ரொம்ப ஃபார்மலாக சொல்கிறது. தே டூ ஸ்பீக் நவ் ரொம்ப ரெஸ்பெக்டாக ஒரு மீட்டிங்கில் அந்த மாதிரி பேசுகிறது. கேஷுவலாக பேசுகிறதுக்கு தே ஸ்பீக் நவ், தட்ஸ் ஆல். டூ பன்மை, டஸ் ஒருமை. அதாவது டூ ப்ளூரல், டஸ் சிங்குலர். இங்கே தே அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள், அது பன்மை, ப்ளூரல் ஃபார்ம். அதனால் டூ யூஸ் பண்ணுறோம். தே ஸ்பீக் நவ். வி டூ ஸ்பீக், வி ஸ்பீக், நாம் பேசுவோம், நாம் பேசுகிறோம். அதே மாதிரி தான் டஸ் சிங்குலருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ், ஹீ டஸ் ஸ்பீக் நவ், ஹீ ஸ்பீக்ஸ் நவ். அந்த டஸ்ஸுக்கு பதிலாக வேர்போடு நம்ம எஸ் ஆட் பண்ணுறோம். ஹீ ஸ்பீக்ஸ் நவ், அவர் இப்போது பேசுவார், பேசுகிறார். யஷ் டஸ் ஸ்பீக், எஸ் ஸ்பீக்ஸ். டிட் ஸ்பீக் வருமா? இது பாஸ்ட் டென்ஸ். தே டிட் ஸ்பீக் அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஸ்போக் அப்படின்னு அர்த்தம். டிட் ஸ்பீக் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்மை தான் குறிக்குது. இதுவும் ஓல்டு இங்கிலீஷ், ஓல்டு ஸ்டைல். இப்போல்லாம் நம்ம தே ஸ்போக் அப்படின்னே பேசிடுறோம். அவர்கள் பேசினார்கள். ஹீ ஸ்போக், அவர் பேசினார். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ் வாக்கியத்துக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். யூ ஹேவ் பீன் ஆஸ்கிங் த சேம் கொஸ்டின். ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது நிகழ்காலத்தில் ஒருத்தர் திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னா யூ ஆர் ஆஸ்கிங் த சேம் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ரொம்ப நாட்களாக ஒரே கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னா யூ ஹேவ் பீன் ஆஸ்கிங் த சேம் கொஸ்டின். அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றனர். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றனர். தே ஆர் சிங்கிங். தே சாங் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தே சிங் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மாணவர்கள்லாம் இப்போ தான் கிளாஸ் ரூமுக்கு வந்தாங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் கம் டு தி கிளாஸ் ரூம் ஜஸ்ட் நவ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஒரு செயல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் கம் டு தி கிளாஸ் ரூம் ஜஸ்ட் நவ். கல்லூரி முதல்வர் அன்பளிப்பை நேற்று கொடுத்தார். அந்த நேற்று அப்படிங்கிறது தான் கீவேர்ட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ தெளிவாக தெரியுது, கடந்த காலம். நேற்று கொடுத்தார். த காலேஜ் பிரின்சிபல் கேவ் த கிஃப்ட் எஸ்டர்டே. கேவ் அப்படிங்கிறது கிவ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ். இந்த மாதிரி சிம்பிளான ஒரு வேர்பை எடுத்துகிட்டு அதை வேரியஸ் ஃபார்ம்ஸில் வேரியஸ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.